ஒருத்தவனுக்கு அழகு கிடைச்சா, புகழ் கிடைச்சா, பணம் கிடைச்சா, அதிகாரம் கிடைச்சா, அவன் விரும்பின எல்லாமே கிடைச்சா, அவன் முழுமையா சந்தோஷத்துல வாழ்வானா? இல்ல அங்க தான் அவனோட வெறுமை ஆரம்பிக்குமா? இத வந்து இன்னிய சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுது ஆக்சுவலா. ஆ ஆனா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்ல ஒரு காவியம் இத பத்தி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் சீவக சிந்தாமணி. ஆ இந்த வீடியோவோட எண்டுல நமக்கு ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? என்னன்னு பார்த்தா, ஏன் எல்லாமே கிடைச்ச ஒருவன் கடைசில துறவறத்த தேர்வு பண்றான்? ஓகேவா? அதேமாரி ஏன் ப்ளஷர் மட்டும் மனுஷனுக்கு பெர்மனன்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்காது? ஏன் அட்டென்ஷன் மற்றும் அட்மிரேஷன் மனித மைண்டுக்கு அடிக்ட் ஆகுது? அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுவும் இந்த கதையோட சைக்காலஜியோட மூலமா நம்ம அத பார்க்கலாம். சீவக சிந்தாமணி ஜென்ரலா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அது ஒரு ஜெயின் லிட்ரேச்சர் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஆ இன்னும் சொல்லப்போனா, அத பத்தி சொன்னோனே நமக்கு வந்து ராஜா, ராணி, காதல், வார், ஆ துறவறம் இதெல்லாம் நமக்கு வந்து அத சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆனா உண்மையிலே பார்த்தா, அது மனுஷனோட மனச ஆ பார்க்குற ஒரு மனுஷனோட மனச எழுதி வச்சிருக்க ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் அது. வா இன்னும் நேரா சொல்லணும்னா, இன்னைய கான்டெக்ஸ்ட்க்கு அத சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சரு, டேட்டிங் வீடியோஸ், டேட்டிங் கல்ச்சர், வேலிடேஷன் அடிக்ஷன், அப்புறம் டோபமைன் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே மனுஷன எப்படி ஓட்டுதோ, அதே மைண்ட் செட்ட பல பல நூறாண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காவியம் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஓகேவா? சீவகன் கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஆ நம்ம மோஸ்ட் ஐடியல் கேரக்டர் அதுதான். எல்லாருமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அதுதான். அவனுக்கு வந்து அழகு இருக்கும், அ அறிவு இருக்கும், வீரம் இருக்கும், புகழ் இருக்கும். முக்கியமா பெண்களோட அட்மிரேஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஓகேவா? அ அதாவது அந்த காலத்து சொசைட்டில ஒரு பெர்ஃபெக்ட் மேன். அந்த காலத்து சொசைட்டில நோட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்து சொசைட்டில ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படி இருக்கணும்னு நெனைச்சாங்களோ, அதுக்கான அதுக்கான ஒரு 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 உருவம் தான் வந்து சீவகன். ஓகேவா? சைக்காலஜிக்கல்ல இத வந்து ஐடியலைசேஷன்னு சொல்றாங்க. ஆ அதாவது அ ஒருத்தர சாதாரண மனுஷனா பார்க்காம, ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஃபிகரா இமேஜின் பண்றது தான் வந்து இந்த சைக்காலஜிக்கல்ல ஐடியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அ இப்போ சோஷியல் மீடியாலயும் இதே விஷயம் தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா, சினிமா ஹீரோஸ் எடுத்துக்கோங்க. லக்ஸுரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துக்கோங்க. சிக்மா கிரியேட்டர்ஸ் ஓகேவா? இவங்கலாம் நெனச்சு பாருங்க ஒரு செகண்டு. அ இவங்கலாம் நெனச்சு பார்த்தா நமக்கு என்ன தோணுது? இவர மாரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும். அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்ல. ஆனா ரியாலிட்டி என்ன? ஆன்லைன்ல தெரியிற அதே இமேஜ் தான் அ உண்ம அப்படின்னு நம்ம நெனச்சா உண்மையிலேயே அது இல்ல. இத தான் என்ன பண்றாங்க? கியூரேட்டட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அ அதாவது என்னன்னா, உண்மையான வாழ்க்கையில மக்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகாம, அ இம்ப்ரெஸ் ஆகுற வெர்ஷன மட்டும் காட்டுறது. ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு வெர்ஷன மட்டும் காட்டுறது தான் இந்த கியூரேட்டட் ஐடென்டிட்டி. ஓகேவா? அ Instagramல என்ன பார்க்குறோம் நம்ம? பார்த்தா ஹேப்பியான ஃபோட்டோஸ் பார்க்குறோம். ஃபாரின் ட்ரிப்ஸ் பார்க்குறோம். எக்ஸ்பென்சிவ் கஃபேஸ் பார்க்குறோம். ஜிம் பாடி பார்க்குறோம். ஸ்டைலிஷ் அவுட்ஃபிட்ஸ் பார்க்குறோம். ரொமான்டிக் மொமெண்ட்ஸ் பார்க்குறோம். இது மட்டும் இல்ல. சில கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேற மாரி எமோஷன்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது இந்த மேல சொன்ன விஷயங்கள் தான். பார்த்தா ஹேப்பினஸ்ஸு, ஃபாரின் ட்ரிப்ஸு, எக்ஸ்பென்சிவ் கஃபேஸ், பிளா பிளா பிளா. இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. ஆனா கேமராக்கு பின்னாடி என்னலாம் இருக்கலாம் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், லோன்லினஸ் இருக்கலாம், இன்செக்யூரிட்டி இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஓகேவா? ஆனா அதெல்லாம் எதுவும் வெளியில தெரியவே தெரியாது. அது தெரியாத மாரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆ இந்த பெர்ஃபெக்ட் இமேஜ பார்த்தோனே, நம்மள்ல பல பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைஃப்ப அவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? கம்பேர் பண்ணி என்ன நினைப்போம்னா, ஆ இப்படி ஒரு கம்பேரிசன் நடக்குதுல்ல. நம்ம லைஃப்ப விட நமக்கு மேல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்றோம்ல. இதுக்கு பேர் வந்து அப்வர்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ அதாவது மத்தவங்களோட ஹைலைட் மொமெண்ட்ஸ நம்மளோட நார்மல் லைஃப் கூட கம்பேர் பண்றது. ஓகேவா?
இது என்ன பண்ணும்னா, கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்க உருவாக்க ஆரம்பிச்சுரும். ஆ அப்புறம் என்ன ஆகும்னா, வேலிடேஷன் அடிக்ஷன் ஆரம்பிக்கும். ஓகேவா? வேலிடேஷன் அடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்களோட அட்டென்ஷன், அப்ரூவல், அட்மிரேஷன் இதெல்லாம் இல்லாம மனசுக்கு வந்து மனநிறைவு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஆ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைய தேதிக்கு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டோனே நம்ம என்ன பண்றோம்? லைக்ஸ் வந்திருக்கான்னு பார்க்குறோம், கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு பார்க்குறோம், ரிப்பீட்டடா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்டோரீஸோட வியூஸ் பார்க்குறோம். அ ஏன்? ஏன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா, அதில ஒரு டோப்பமைன் ஹிட் கிடைக்குது. ஓகேவா? அ இத பத்தி நெறைய பேர் பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் நானும் சொல்றேன். டோப்பமைன்னா பிரெயின்ல அ பிளஷர் மற்றும் ஒரு ரிவார்டிங் ஃபீல் குடுக்குற ஒரு கெமிக்கல். இது எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு சின்ன ரிவார்டு கிடைச்ச மாரி ஒரு வேலை செய்யும். ஒரு லைக் கிடைச்ச உடனே, ஒரு கமெண்ட் கிடைச்ச உடனே. ஓகேவா? அதனால தான் சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து ரொம்ப அடிக்டிவா இருக்கு. ஓகேவா? ஒரு ரீல், அதுக்கப்புறம் அடுத்த ரீல், அதுக்கப்புறம் இன்னொரு ரீல். அப்படியே நம்ம வந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா? இந்த மைண்ட் செட் வந்து எத நோக்கிதுன்னா, ஸ்டிமுலேஷன் தேடிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஆக்சுவலா. ஆ இத வந்து என்ன சொல்றாங்க? டோப்பமைன் லூப்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆ குயிக்கா பிளஷர் கிடைக்கும். ஆனா, லாஸ்டிங் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஆ நம்ம கதையோட ஹீரோ சீவக சிந்தாமணி, சீவகன் இருக்கான்ல, அவன் லைஃப்பும் இப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, அவன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னா, எல்லாமே வெற்றி தான். ஆள் செம்மையான அழகு. ஓகேவா? செம்ம செம்ம லவ்வு, எக்ஸ்ட்ரீம் புகழ். ஓகேவா? பிளஷர். ஓகேவா? இதெல்லாம் அ சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவரு. ஓகேவா? அ ஏன்னா அவரோட ஐடென்டிட்டி மத்தவங்க அவர பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுல தான் வந்து அதுல வந்து காட்டப்பட்டிருந்தது. இத வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அ அதாவது மக்கள் அவர பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஓகேவா? அதுவே செல்ஃப் ஒர்த்தா மாறிடும். இப்போ இன்னொரு இன்ட்ரஸ்டிங் சைக்காலஜிக்கல் டெர்ம் பார்ப்போம். ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ப்ரூஃப். அதாவது அ பல பேர் ரொம்ப நெறைய பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா, அ அதுதான் வேல்யூபிள்னு மைண்ட் நம்ப ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிரவுட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நேச்சுரலாவே, ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் நல்லது போல, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் நல்லாருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைக்க தோணுதுல்ல. அதே மாரி தான். ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு அ அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நினைக்கும்? ஒரு வேள அந்த பெர்சன் இம்பார்ட்டன்டான பெர்சன் தான் போல அப்படின்னு நம்ம மைண்ட் நினைக்குதுல்ல. அஸ்யூம் பண்ணுதுல்ல, நம்ம மைண்ட் அஸ்யூம் பண்ணுதுல்ல. இதே சைக்காலஜி அ அதே சைக்காலஜி தான் சீவக சிந்தாமணிலயும் இருக்கு. ஓகேவா? இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அ நெறைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்க? இதுல வந்து விமன்னு சொல்றத விட நெறைய பெண்கள் வந்து சீவகன விரும்புறாங்க. சீவகன விரும்புறாங்க. அதனால அவரோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமா காட்டப்படுது. ம். ஆ இது மாடர்ன் டேட்டிங் கல்ச்சர்ல கூட இருக்கு. ஓகேவா? ஆ என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டிங் ஆப்ஸ் வந்து எத பேஸ் பண்ணி ஓடுது? ஒரு சின்ன கெஸ் தான். நம்ம ரேண்டம் கெஸ் தான். டேட்டிங் ஆப்ஸ்ல நம்ம வந்து என்ன டேட்டா குடுக்குறோம்? நம்ம ஃபோட்டோ குடுக்குறோம். ஒரு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றோம். நம்மள பத்தின ஒரு சின்ன டேக் லைன் குடுக்குறோம். கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ற மாரி ஒரு செட்டப் அங்க இருக்கு. சார்ம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, காலங்காலமா மனித மேட்டிங் சைக்காலஜி இருக்கு இல்லையா? அ அது பெருசா மாறவே இல்ல. கொஞ்சம் கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தாலும், அதோடைய அ ஷ் அம் கோர் ஐடியா இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுக்கு, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா? அ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. அ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னா, முதல்ல எக்ஸைட்மென்ட் குடுத்த ஒரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நார்மல் ஆகிடும். இதுதான் ஹெடோனிக் அடாப்டேஷன்னு சொல்றாங்க. புதுசா ஒரு ஃபோன் வாங்குறோம். அ வாங்குறப்போ ஒரு எக்ஸைட்மென்ட் வரும். ஓகேவா? கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம், கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம், 1 வருஷம் ஆனதுக்கப்புறம், அந்த மாடல், அந்த ஃபோன், அந்த பிராண்ட்ல அடுத்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம ஃபோன் ரொம்ப நார்மல் ஆகிடும்.
நம்ம ஃபோனை இன்னும் ஒரு 10 பேர் வச்சிருந்தாங்களே, நம்ம 10 பேர் வச்சிருந்தாங்கனாலே நம்ம ஃபோன் ரொம்ப நார்மல் ஆகிடும். ஸோ இதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து நீடு தேவைப்படுது. அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைச்ச ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுது. அதனால தான் வந்து இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க, லக்ஸுரி லைஃப் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்கில் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் ஹாப்பிங்கில் இருக்கிறாங்க, இதில் சிக்கி கிடக்குறாங்கன்னு சொல்ல போனால். ஓகேவா? ஏன்னா மைண்ட் வந்து நாவல்ட்டிக்கு அடிக்ட் ஆகிடுது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், பேர்ன் அவுட் ஆகிடும். பேர்ன் அவுட்னா ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும் இல்லை, மென்டல் எக்ஸாஷனும் ஆகிடும். எப்படின்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது, எமோஷ்னலாக நம்ப ஆகுறது. பார்த்தா பல இன்ஃப்ளூயன்சஸ், பல செலிப்ரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அவங்களோட பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு டிசப்பியர் ஆகிடுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். வெளில ஃபேம் இருக்கும், ஆனால் உள்ள ஒரு பெரிய எம்ப்டினஸ் அது இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஆனால் ஏன் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சீவகனும் இதே ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதே ஸ்டேஜில் இந்த பர்டிகுலர் இடத்த வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு எல்லா ப்ளஷரும் அனுபவிச்சுட்டு ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாப்புலன்னா துறவரத்தை தேடி போயிடுறாரு. இது 2 விதமாக பார்க்கலாம். சரியா? ஒன்று எப்படி பார்க்கலாம்னா என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்லைட்மெண்ட் அப்படின்னா அவருக்கு புரியுது அப்படின்னா ப்ளஷர் டெம்பரரின்னு புரியுது, அழகு டெம்பரரி அப்படின்னு சொல்லி புரியுது, அதிகாரமும் டெம்பரரி அப்படின்னு சொல்லி புரியுது. இதெல்லாம் வந்து அவருக்கு புரிஞ்சிடுது. ஆப்ஷன் நம்பர் 2 இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் பேர்ன் அவுட்னு பார்க்கலாம். அதாவது ஓவர் ஸ்டிமுலேஷன் காரணமாக எல்லாத்துலேருந்து எமோஷ்னலாக டீட்டேச் ஆகிடும். ஒரு அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, டோபாமைன் டீடாக்ஸ் பார்க்குறோம், மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல், மினிமலிஸ்ட் ஃபோன் பார்க்குறோம், மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் பார்க்குறோம், மாங்க் மோட்னு பார்க்குறோம். சோஷியல் மீடியாலேருந்து விலகி இருக்கிறதுக்கு இதே பட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாரிட்டிக்காக விலகிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாஷன் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாங்க. ஓகேவா? ஆனால் டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா ஓவராலாக பார்த்தா சீவக சிந்தாமணி ஒரு பழைய காதல் காவியம் மட்டும் இல்லை. ஓகேவா? அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைக்கலாஜிக்கல் அப்சர்வேஷன். மனுஷன் எப்படி ஆசைகளை வந்து மனுஷனோட ஆசைகள் எப்படி வேலை செய்யுது, அட்டென்ஷன் எப்படி மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ளஷர் ஏன் பர்மனன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, ஈகோ எப்படி ஐடென்டிட்டியை உருவாக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடி மாதிரி அந்த சீவக சிந்தாமணியில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? டெக்னாலஜி மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேவா? அந்த காலத்தில் அரண்மனை வேலிடேஷனாக இருந்துச்சு, இன்னைக்கு சோஷியல் மீடியா வேலிடேஷன் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் அரசு அதிகாரம் இருந்துச்சு, இன்னைக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் புகழ் அடிக்ஷனாக இருந்துச்சு, இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் அடிக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் மனுஷனோட மனசு பெருசாக மாறவே இல்லை.